ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகத்தமிழ். இன்றைக்கு நம்மளுடைய 9வது பழமொழிங்க. இந்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? எந்த திருக்குறளை சொன்னால் உதடுகள் ஒட்டாது? அதற்கான பதில் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த திருக்குறள் சொன்னாதான் உதடுகள் ஒட்டாதான். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருட்களின் மீதும் மனம் ஒட்டக்கூடாது, ஈடுபாட்டோடு இருக்கக்கூடாதுன்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாரு. எந்த ஒரு பொருள் மீது நம்ம மனம் ஒட்டுதோ அப்போ தான் நம்ம துன்பத்தை அனுபவிக்க முடியும். அதனால் மனத்தை எந்த ஒரு பொருட்களின் மீதும் ஒட்டாமல் ஈடுபடுத்தாமல் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளில் மனம் ஒட்டக்கூடாதுன்ற திருக்குறளை எவ்வளோ உதடுகள் ஒட்டாத அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? என்ன ஒரு நம்மளுடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் சிறப்பு பார்த்தீங்களா? இவர் உண்மைக்குமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நிறைய இடங்களில் இவர் தெய்வமாகவே இருந்திருக்கலான்ற மாதிரி நம்மளுக்கு நினைக்க தோணுங்க. இன்றைக்கு நம்மளுடைய பழமொழியை பார்க்கலாமா? இன்றைய நம்மளுடைய பழமொழி 9வது பழமொழி, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாங்க சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டினா மண்பானை சட்டி, அகப்பைன்னா அதை நம்ம இப்போ இந்த காலங்களில் கரண்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த காலங்களில் அது அகப்பைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, நன்கு அது தேங்காயோட ஓடு இருக்கு இல்லையா, அதை செஞ்சுருப்பாங்க. இயற்கையான தயாரிக்கப்பட்ட அது ஒரு வகை கரண்டி தான். அதோட புகைப்படம் வேறு நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். யாரும் பார்க்காதவங்க அந்த அகப்பையை பார்த்துக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நிறைய தடவை என்னுடைய பழமொழிகள் எல்லாற்றிலையுமே பார்க்க அரிதான புகைப்படங்கள்லாம் பதிவேற்றம் செஞ்சுருப்பேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மண்பானை செட்டில் உள்ள அன்னத்தை இருந்தால் தான் நம்ம அகைப்பையில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான உண்மையான காரணம் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நம் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உண்டாகும், அந்த முருகனே குழந்தையாய் பிறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்ம சஷ்டியில் இருந்தால் நம்ம அகப்பையில் வரும் என்ற பழமொழி தான் காலப்போக்கில் மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ இதற்கான உண்மையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கான கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் பெயர் என்ன? அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய 2 கேள்விகளை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கான கேள்வி, நேற்றைய பதிலும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நம் தமிழ் முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்த அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பழமொழிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதற்கான உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் தேவை. என்னுடைய பழமொழிகள் பிடித்த